அண்மைச் செய்தி. குவைத்தில் தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி கட்டடத்தில் 12 முதல் 15 தமிழர்கள் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குவைத் நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் தரப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ஏற்கனவே இந்த தீ விபத்தில் 5 தமிழர்கள் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிலையில எஞ்சியவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரம் ரமேஷ். வணக்கம். குவைத் நாட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்து சம்பவம் உலகம் முழுவதுமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழல்ல இந்த தீ விபத்து நடைபெற்ற அடுக்குமாடி குடியிருப்பில் தமிழகத்தைச் சேர்ந்த 12 முதல் 15 நபர்கள் வசித்திருக்கலாம் என்ற ஒரு தகவலை அங்கு வசிக்கக்கூடிய அந்த குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தரப்புல நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுல 5 பேர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார்கள் என்று ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. ஏற்கனவே அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் கூட குவைத் நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் தரப்பிலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த தீ விபத்து சம்பவத்தில் 5 தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மங்காப் என்ற பகுதியில தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் தமிழகத்தைச் சேர்ந்த நபர்கள் மட்டும் 12 முதல் 15 நபர்கள் தங்கியிருந்ததாக அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சுற்றி இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே இப்போது அந்த தீ விபத்து நடைபெற்ற இடத்தில் இருப்பதாகவும் இன்று மாலைக்குள் இந்த முழு விவரம் கிடைக்கப்பெறும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழல்ல மேலும் 2 பேருடைய நிலை என்ன என்பது தெரியவில்லை என்றும் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்றும் தகவல் தெரிவிக்கிறார்கள். எனவே இன்று மாலைக்குள் முழு விவரம் கிடைக்கப்பெறும். அந்த முழு விவரம் கிடைக்கப்பட்டதற்கு பிறகு அங்க அதிகாரப்பூர்வமாக அந்த இடத்தில் எத்தனை தமிழர்கள் தங்கியிருந்தார்கள் என்ற தகவல் எல்லாம் தெரிய வரும் என்று குவைத் நாட்டில் வசிக்கக்கூடிய அந்த தமிழர்கள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.